டேஸ்டான வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது மேலே வந்து காம்பையும் கீழே கொணவையும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக சீவி எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது போகிற அளவுக்கு சீவினா போதும், ரொம்ப நம்ம சீவி எடுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சீவி எடுத்துக்கலாம். இதை நம்ம ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொந்தமாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா வேகாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயும் உள்ளே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேஸ்ட் மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. வாழைக்காய் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சுக்கோங்க, ரொம்ப வேகிறதுக்கு விட வேண்டாம். இப்போ வெந்தது வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஒன்றா போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.